கடந்த 50 வருஷத்துக்கு மேல திமுகவும், அதிமுகவும் 2 திராவிட கட்சிகளும் இந்த தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்களோட உயிர கொல்ற இந்த டாஸ்மார்க் கடை இருக்குல்ல, அந்த டாஸ்மார்க் கடைய பாதுகாக்க எவ்வளவு பாதுகாப்பான இடத்த கட்டி வச்சிருக்காங்க. உலக மக்களுக்கு எல்லாமே சோறு போடுற விவசாயி வெயிலு, மழை, ரத்தம், வேர்வியா சிந்தி விவசாயம் பண்ணி அனுப்புன அந்த நெல் மூட்டைய இவங்க எந்த லட்சணத்துல வச்சிருக்காங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மழை பெஞ்சா ஏதாவது ஒரு ஊர்ல டாஸ்மார்க் கடை மழையில நனையுது, வெயில்ல டாஸ்மார்க் கடை இருக்குன்னு ஏதாவது ஒரு செய்தி நீங்க படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஆனா மழை பெஞ்சா பாருங்க, டெல்டா பகுதிகள் எல்லாம் நெல் மூட்டை மழையில நனைஞ்சது, நெல் மூட்டைகள் தீப்பிடிச்சு கருகுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த அவலம் நடந்துகிட்டே இருக்கு. திமுக, அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு மாறி மாறி வந்தாலும் இந்த விவசாயி நெல் மூட்டையை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான இடத்த கட்டியே கொடுக்கறது கிடையாது இந்த 2 திராவிட கட்சிகளும். அதை தொடர்ந்து இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற தவேக கட்சியும் இந்த திமுக, அதிமுக எப்படி ஆட்சி பண்ணாங்களோ, எப்படி மக்களை ஏமாத்தினாங்களோ அதே தவறதான் மீண்டும் மீண்டும் இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம்ன்ற பகுதிகளில் இப்ப சமீபத்துல நெல் மூட்டைய வெட்ட வெளியில அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. தீ பிடிச்சி கருகி நாசமா போயிருக்கு. கருகி நாசமா போனது நெல்மணிகள் மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்களோட பசி, இந்த விவசாயிகளோட மனசு, இதுவும் தான் சேர்ந்து கருகி நாசமா போயிருக்கு. உங்களால ஒரு தகர கொட்டாயை கூடவா கட்டி கொடுக்க முடியாது இந்த ஒரு நெல் மூட்டையை பாதுகாக்க? அப்படி யாருக்குதான் நீங்க ஆட்சி பண்றீங்க? எதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் அரசு? எதுக்கு உங்க கையில அதிகாரம்? ஊருக்கே சோறு போடுற விவசாயி இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இந்த டாஸ்மார்க் கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த அரசியல்வாதிங்க இந்த நெல் மூட்டையை பாதுகாக்க ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா? மழை பெஞ்சா பாருங்க, எத்தனை நெல் மூட்டை மழையில நனைய போகுதுன்னு பாருங்க.